ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷ்வத் ஃப்ரம் ஜெட்டடஸ். இதுக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் இல்லை. ஸோ அதனால் ஒரு பேக் டெஸ்ட் வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக் டெஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்விஃப்ட் லேப்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே போயிருக்கு. அதாவது மந்த்லியில் பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கான். இங்கே பாருங்கள், மந்த்லியில் உடச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன், ஓகேங்களா? இந்த கன்சல்டேஷன் இது கூட போட்டுக்கலாம், பட் ஆனால் இது கரெக்டாக இருக்கும். கன்சல்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மெயின் கான்செப்ட் என்னென்னா இந்த இதுக்குள்ளே போயிருக்கான். அதாவது இங்கே இருக்குல்ல, இந்த சேனலுக்குள்ளே போயிருக்கான். ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சேனல்ன்றனால இதுக்குள்ளே ட்ரேட் பண்ண முடியும் நம்மளால். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே தானே இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இதை உடைக்கும் போது அழகாக இந்த இதுள்ள விற்றுட்டு வர முடியும். ஸோ இது மாதிரி சேனலுக்குள்ளேயே ஏதாவது ஒரு போயிருந்ததுன்னா அழகாக ப்ராஃபிட் பண்ணலாம். அதாவது பேட்டர்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதோடைய அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஐயே கண்டிப்பாக டச் ஆகும். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. இது நடந்துருக்குங்களா? ஆனால் இதில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, இங்கே உடைக்குதுன்னா உடனே போய் வாங்காமல் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங் இருக்குல்ல, இதை உடைக்கும் போது இங்கே அலர்ட் போட்டுருங்க. இங்கே அலர்ட் போட்டிங்கன்னா, அதாவது 106 அலர்ட் போட்டிங்கன்னா அழகாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24% வித்தின் ஒரு 3 to 4 டேஸில். ஸோ 5 டேஸில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு 20%. ஸோ இது வந்து பேக் டெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. இது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர் இருக்குல்ல, அதில் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கான ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதுவாக இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி தான் ஒரு பேட்டர்னுக்குள்ளே பர்ஃபெக்டாக இதுவாகி இருக்கும். ஸோ அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இண்டஸ் டவர் ஸ்டாக் நேம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுவும் அதுக்குள்ளே தான். திருப்பி மேலே போயிட்டு திருப்பி அதே கன்சல்டேஷன், திருப்பியும் பாருங்கள் அதே முன்னாடி ப்ரீவியஸ் ஐ உடைக்கும் போது போயிருந்தீங்கன்னா அதே தான் சப்போர்ட்டும் எடுத்திருக்கான் பாருங்கள். அதுக்கு தான் ப்ரீவியஸ் ஐ உடைக்கணுன்றது. ப்ரீவியஸ் ஐ உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸையும் கீழே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துருக்கலாம். இங்கேருந்து எடுத்திங்கன்னா ஒரு இங்கே பாருங்கள் ஒரு 20%. ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. இது ஸ்பீடாக போயிருக்கு, இது லேட்டாக போயிருக்கு. ஸோ இது மாதிரி பேட்டர்னுக்குள்ளேயே நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இது வந்து சொன்னது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய டெய்லி ஸ்டாக்லேயே கொடுத்துருந்தோம். கோக் ஃபார்மா ஸ்டாக்கு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. இது பார்த்தீங்கன்னா இங்கே உடைக்கும் போது நம்ம கொடுத்துருந்தது பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65%. ஆனால் இது அன்ஃபார்ச்சுனேட், நான் இந்த ஸ்டாக் எடுக்கல. பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் போட்டிருப்பேன். ஸோ டெய்லி வீடியோவில் ஒரு ஸ்டாக் வந்து பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் ஸ்டாக்கில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் இது 2 தான். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான பேக் டெஸ்ட்டு. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுங்கள். இந்த 2 விஷயம் இருந்தால் போதும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ எனக்கான குட்டி டிப்ஸ் அதுதான். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் தட்.